வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி உருளைக்கிழங்கு 65 பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து வெளியில் மொறு மொறுன்னும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் பண்ணலாம். மொதல் 4 உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க கொஞ்சம் பெருசாக. இதை வந்து தண்ணியில் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை சூடு பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ் வந்தப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சுடு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மூழ்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் 90% வெந்திருக்கும். அந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெந்தப்புறம் ட்ரெயின் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமனோட ஜூஸு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க, தண்ணிலாம் ஊற்றாமல். இந்த மாதிரி கலந்து விட்டப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கையால் கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா அது எல்லா இடத்துலையும் கோட்டாய் வரும். சூடான எண்ணெயில் அப்படியே போடுங்க, ஒன்று ஒன்றா போடுங்க. முடிஞ்ச அளவு அது தனித்தனியாக உருளைக்கிழங்க போடுங்க. அப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்திருக்கனால ரொம்ப நேரம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துருங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட் இப்படி வச்சுட்டு எடுங்க. அப்போ எண்ணெய் இல்லாமல் வரும். எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மேலே உருளைக்கிழங்கு மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.